ஹலோ மக்களே, ஜூன் 11 அவள் வருவாள சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கிட்ட ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கையொலி சீரியலும் மேகா சந்தேஷன் சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. இன்னைக்கு கதையில ஜுன்னோட அம்மா தான் லக்ஷ்மி தான் அப்படிங்கறது மித்ராக்கு தெரிய வருமா, இல்ல அந்த வீடியோ ஆதாரத்தை பார்ப்பாங்களா இல்லையா, மித்ரா லக்ஷ்மி சந்திப்பாங்களா இல்லையா, இதை பத்தின ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க ரெண்டு பேருமே போட்டியில ஜெயிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் லக்கியும் ஜெயிச்சிடுறாங்க, அந்த முதல் கிஃப்ட் எடுத்துட்டு ஜெயிச்சிடுறாங்க. ரெண்டாவது கிஃப்ட நம்ம ஜுன்னு எடுத்துட்டு ஜெயிச்சிடுறாங்க. ரெண்டாவது அந்த அப்பாக்களுக்கான வச்ச போட்டியில ஜுன்னுக்கு அப்பா இல்லைங்கிற அப்பா அந்த இடத்துல இல்லைங்கிறதுனால நம்ம மித்ராவே அவரை தூக்கிட்டு போயிட்டு அவரையும் ஜெயிக்க வச்சிடறாரு. ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு போட்டியிலுமே வின் பண்ணிடுறாங்க. நம்ம ஜானு டீச்சர் தான் நீங்க ரெண்டு பேரும் மேடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம லக்கி பாப்பாவையும் ஜுன்னு பையனையும் கூட்டிட்டு அதாவது யாரை கொடுக்க சொல்றாங்கன்னா மித்ராவை தான் டிராஃபி கொடுக்க சொல்றாங்க. இங்க சீஃப் கெஸ்டா வந்திருக்கிறது மித்ராவும் அவங்க அம்மாவும். ஸோ அவங்க கையாலேயே ரெண்டு பேத்துக்கும் டிராஃபி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ்னு சொல்லிட்டு நம்ம ஜுன்னுவையும் லக்கி பாப்பாவையும் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்தோடனே முதல்ல ஜுன்னுக்கு கொடுக்குறாங்க டிராஃபி, அடுத்து லக்கி பாப்பா கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது அப்பாக்களுக்கு வச்சு ஜெயிச்சதுல அந்த டிராஃபியை மித்ராவோட அம்மா அதாவது அரவிந்தா ரெண்டு பேர் கையிலயும் மாறி மாறி கொடுக்குறாங்க. உடனே நீங்க ஏதாவது பேச விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவை கூப்பிடுறாங்க ஜானு டீச்சர். உடனே ஜானு டீச்சர் கூப்பிட்டனால மித்ராவும் போயிட்டு மேடையில போய் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அம்மாவோட பாசம் இந்த உலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே தெரியும், ஆனா அப்பாவோட பாசம் யாருக்குமே தெரியாது, அது கண்ணால பார்க்க முடியாது, அதை உணரதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனலா பேசிட்டு, அப்பா இல்லைன்னா யாருமே இல்லை, ஒருத்தருக்கு அம்மா எவ்வளவு சப்போர்ட்டிவா என்னதான் இருந்தாலும் எவ்வளவுதான் அன்பு காட்டினாலும் அப்பா தான் பெஸ்ட்ங்கிற மாதிரி அப்பா தான் பெஸ்ட், அதனால அப்பா ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து மைக்கை நம்ம ஜுன்னு கிட்ட கொடுக்குறாங்க, இல்ல நம்ம லக்கி பாப்பா கிட்ட கொடுக்குறாங்க. லக்கி பாப்பா நான் இந்த இதெல்லாம் மறைஞ்சிருந்து யாரு பாக்குறாங்கன்னா நம்ம லக்ஷ்மி கூட்டத்தோட கூட்டமா உட்கார்ந்துருக்காங்க. அது தலையில முக்காட போட்டுட்டு இவங்க ரெண்டு பேருமே வின் பண்ணது அவங்க அவங்களே வின் பண்ண மாதிரி லக்ஷ்மி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எத்தனை போட்டி வச்சாலும் லக்கியும் ஜுன்னு தான் ஜெயிச்சிருக்காங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சு அவங்க இதை மித்ரா பேசுறது, அதாவது அங்க அரவிந்தா நிக்கிறது, அரவிந்தா வாழ்த்து சொன்னது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸ்டேஜ்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. லக்கி ஜுன்னுவை மேடைக்கு கூப்பிட்டு பேசிட்டு இருக்குது எல்லாத்தையுமே இங்க லக்ஷ்மி இங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சீஃப் கெஸ்டா தான் நம்ம மித்ரா சாரும் இவங்களும் வந்திருக்கிறாங்க, அரவிந்தா அம்மாவும். லக்கியோட ஃபேமிலி எங்க போனாங்க, லக்கி அப்பான்னு சொல்றான், அவர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து லக்கி பாப்பா, இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னோட அப்பா மட்டும்தான், என்னோட அப்பா தான் பெஸ்ட், என்னோட அப்பா எனக்காக என்ன வேணா பண்ணுவாரு, எனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவாரு, அதனால நான் இந்த 2 ட்ராஃபியும் என் அப்பாக்காக டெடிகேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கடுத்து நம்ம ஜுன்னு கிட்ட மைக்க கொடுக்குறாங்க. அவரு இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என் அம்மாவை தான், ஐ லவ் மை மதர் வெரி வெல் அப்படிங்கிற மாதிரி. அவரு என் அம்மா இல்லைன்னா நான் இல்லை, என் அம்மா தான் பெஸ்ட் அப்படி. உடனே நம்ம மித்ரா சாருக்கு கோவம் வருது. அப்படின்னா இவர் என்ன சொல்லுவாரு, இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப பெருசானது அப்பாவை தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஜுன்னு அதை அப்படியே எதிர்த்து பேசுற மாதிரி, இவர் ஏட்டிக்கு போட்டி பேசுற மாதிரி, அவர் அப்பா தான் பெஸ்ட்ன்னு சொல்லும் போது இவர் வேணுக்குனே அம்மா தான் பெஸ்ட்ன்னு சொல்ற மாதிரி, இதுல கூடவாட உனக்கு என் கூட போட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம மித்ரா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பாரு. எதுலதான் போட்டி போடுறதுன்னு இல்லையா, நான் அப்பா தான் பெஸ்ட்ன்னு சொன்னேன், அந்த ஒரு காரணத்துக்காக நீ உன் அம்மா பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க நைட் ஆயிரும். நைட் ஆனோன்னா இங்க ஜுன்னு வீட்டுக்கு வருவாரு. வீட்டுல சோகமா உட்காந்துருப்பாரு. அதாவது அவரு பரிசு வாங்கும் போது யாருமே இல்லை, அம்மாவும் இல்லை கூட, அப்பாவும் இல்லை. லக்கிக்கு அவங்க ஃபேமிலியே ஸ்டேஜ்ல நின்னாங்க. எனக்கு நான் என்ன பண்றேன் என்னை பாதியில விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா இருப்பாரு. லக்ஷ்மி அந்த ஷாக்ல இருப்பாங்க. அவங்க யார்கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க. மித்ரா ஹோல் ஃபேமிலி அங்க பார்த்த ஷாக்ல இருப்பாங்க. நம்ம லக்ஷ்மி அவங்களும் அப்படியே திகைச்சு போய் நின்றுட்டு இருப்பாங்க. அர்ஜுன் அப்பதான் ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவாரு. வந்தோன்னா அர்ஜுனோட அம்மா டேய் அர்ஜுன் என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிற போது, நீ காலையில நீ தானே ஜுன்னுவை கூட்டிட்டு போன, எதுக்கு பாதியிலே விட்டுட்டு போன, முதல்ல நீ பாதியிலே விட்டுட்டு போற மாதிரி இருந்தா நீ எதுக்கு முதல்ல அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் அட்டன் பண்ண அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நான் லக்ஷ்மி கிட்ட சொல்லிட்டு தானமா போனேன், நீ பண்ணதே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதுல நான் லக்ஷ்மி கிட்ட சொல்லிட்டு போனேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஜெயிச்சு வந்திருக்கான், நீயும் கூட துணைக்கி இல்ல, லக்ஷ்மியும் கூட துணைக்கி இல்ல, அவன் தனியா இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஜுன்னு எவ்வளவு கோவமா இருக்கான் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா, லக்ஷ்மி கூட தாம இருந்தா, நான் லக்ஷ்மி கிட்ட சொல்லிட்டு இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குன்னு தான் சொல்லிட்டு போனேன் அப்படின்னு. இதுல இது ரொம்ப தப்பு
அப்படிங்கிற மாதிரி நீ ஒரு வேலையை எழுத்தனா நீ ஸ்கூல் விஷயத்துக்கும் போனனா இதுதான் நீ அவன் மேல வச்சிருக்க அன்பா அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனும் நம்ம வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே இவர் வந்து கங்க்ராட்ஸ் ஜுன்னு, நீ வந்து இன்னைக்கு ஜெயிச்சுட்ட, தட்ஸ் மை பாய் அப்படின்னு சொல்லி இவர் வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்காரு அர்ஜுன். ஆனா வந்துட்டு ஜுன்னுவோ வந்து கோவத்துல இருக்காங்க. நீங்க வந்து நீங்களும் இல்ல அம்மாவும் இல்ல, அப்புறம் நான் எதுக்கு நான் உங்ககிட்ட பேசணும், அப்புறம் எதுக்கு நீங்க என் கூட வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கிட்ட நான் சொல்லிட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அம்மா நான் போய் லக்ஷ்மி கிட்ட என்ன நடந்துச்சுன்னு போய் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி கிட்ட போய் பேசிடுறாங்க அர்ஜுன். லக்ஷ்மி நீ எதுக்கு அவன் கூட இல்ல ஜுன்னு கூட, ஜுன்னு இன்னைக்கு வின் பண்ணியிருக்கானா நீ அவன் கூட இருந்திருக்கணும்ல, அவன் நீ எதுக்கு நீ அவனை விட்டு விலகி இருக்க, உனக்கே இந்த கூட்டத்தை பார்த்தாலே பயமா இருக்கு, யார் கூடயும் பேச மாட்டேற, யார் கூடயும் எல்லார்கிட்டயும் அன்பா நல்லபடியா தானே இருக்க, உனக்கு வந்து உன்னோட முந்தைய வாழ்க்கையில ஏதோ நடந்திருக்கு, அதை நீ வந்து சொல்ல விரும்பல, அதை நான் மதிக்கிறேன், அதை நான் பத்தி கேட்கவும் விரும்பல, ஆனா இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையே, இப்படி நீ எவ்வளவு நாள் உள்ளே முடங்கி இருக்க போற, எத்தனை நாளைக்கு உன் முகத்தை வெளி உலகத்துக்கு காட்டாம இருக்க போற அப்படிங்கிற மாதிரி, உனக்குள்ள என்ன வேணா ரகசியம் இருக்கட்டும், நான் இது வரைக்கும் நான் உன்கிட்ட பல தடவை கேட்டேன், ஆனா நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம், உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன், ஆனா நீ இன்னைக்கு ஜுன்னுக்கு பண்ணது வந்து ரொம்பவே பெரிய தப்பு, நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் எனக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கணும், அப்ப நீ தானே ஜுன்னு பக்கத்துல இருந்திருக்கணும், நீ ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்க வந்து புரியாத மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. பழைய வாழ்க்கையில இருந்த இதெல்லாம் இருக்கு, இதை நான் திருப்பியும் நான் அதை இது பண்ண விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம அர்ஜுன் சார் வந்துட்டு, இங்க பாரு நீ என்ன பேசுறேன்னு எனக்கு தலையும் புரியல வாழும் புரியல, உனக்கு பழைய வாழ்க்கையில வந்து நல்லது நடந்திருக்கலாம், இல்ல ரொம்பவே மோசமான நடந்திருக்கலாம், எல்லாத்துக்குமே பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை தான் இருக்கும், ஆனா நீ என்ன தெரியுமா பண்ற, பிரச்சனையே வாழ்க்கைங்கிற மாதிரி தான் நீ நடந்துட்டு இருக்க டெய்லியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அர்ஜுன் சார் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம லட்சுமியும் வந்துட்டு புரியாத மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. சரி எனக்கு தெரியாது லட்சுமி, இப்ப நீ எனக்கு உண்மையை சொல்லு, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி, உன்னோட பழைய வாழ்க்கையில பத்தின என்ன உண்மையை நீ மறைச்சிட்டு இருக்க சொல்லு, நீ வந்து எல்லார்கிட்டயும் அன்பா இருந்துக்கிற, எல்லாத்தையும் பாசமா பாத்துக்கிற, அப்படி என்ன மறைக்கிறதுக்கு உன்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே லட்சுமி எல்லாத்தையும் நினைச்சு பார்ப்பாங்க, அதுக்கான நேரம் இன்னும் வரல அர்ஜுன் சார், அதுக்கான நேரம் வரும்போது நானே உங்ககிட்ட வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு மாடி ஓடிடுவாங்க. உடனே அர்ஜுன் அம்மா வந்துட்டு, என்னடா என்னாச்சு ஏதாவது சொன்னால அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லம்மா, ஆனா இத்தனை வருஷம் நான் வந்து லக்ஷ்மியோட இதுக்கு வந்து மறுப்பு பேசாம அவ என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அமைதியா இருந்தேன், அவளுக்கான ஸ்பேஸ் கொடுத்தேன், ஆனா இத்தனை வருஷம் ஆகி லக்ஷ்மி வந்து இந்த உண்மையை நம்ம கிட்ட சொல்லல, இதுக்கு அடுத்து நான் இதை இப்படியே விட முடியாது, கண்டிப்பா அந்த டீ எஸ்டேட்ல ஏதோ ஒரு மர்மம் மறைஞ்சிருக்கு, அதை நான் அந்த ஊர்ல போய் நான் அதை கண்டுபிடிச்ச தீருவேன், இதுக்கு அடுத்தும் நான் லக்ஷ்மி வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்காம இருக்க போறது இல்ல, கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன், லட்சுமி வாழ்க்கையில என்ன மர்மம் இருக்கு, அவளோட முந்தைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, எதுக்காக அவ ஓடி ஒளியிறா, எல்லாத்தையும் நான் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன், அதுக்கான வேலையை நான் ஆரம்பிக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு, இவர் அர்ஜுன் சார் வந்து பொறுத்ததெல்லாம் போதும், இனிமேல் நான் பொறுத்து பார்க்க மாட்டேன், நான் கண்டுபிடிச்சு அவன் இந்த லக்ஷ்மி யாரு, அவ சொந்தக்காரங்க என்ன, அவளுக்கு சொந்த ஊர் என்ன, எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சே தீருவேமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து வாக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. இங்க நம்ம 2 ட்ராஃபி இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்களா நம்ம லக்கி பாப்பா, அதை வந்துட்டு எங்க வைக்கலாம், இங்க கபோர்ட்ல இங்க வைக்கவா, இங்க வைக்கவா, அங்க வைக்கவா, இங்க வைக்கவா, நல்லா பார்வையா இருக்கணும், எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்கணும், சோர் கேஸ்ல இங்க வைக்கவா அங்க வைக்கவான்னு சொல்லிட்டு, இப்படி வைக்கலாம் இப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா கிட்ட கூப்பிட்டு இப்படி வைக்கவா இப்படி வைக்கவான்னு கேட்டுட்டு வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து இல்ல இங்க இருந்தா தெரியவே இல்லை, நான் மேல போய் வைக்கிறேன்னு சொல்லிட்டு மேல கொண்டு வச்சிருவாங்க. உடனே நம்ம அரவிந்தா வந்துட்டு, என்ன நடந்துட்டு இருக்கு இங்க அப்படிங்க, இல்ல ட்ராஃபி எல்லாம் வின் பண்ணிருக்கோம்ல, இது வந்து எல்லாரும் பாக்கணும்ல, எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகணும்ல, எல்லாரும் பார்த்து என்கிட்ட வந்து கேட்கணும்ல, நல்லா தெரியற மாதிரி இடத்துல தானே வைக்கணும். உடனே நம்ம மித்ரா வந்து சொல்லிட்டு இருப்பாரு, நான் உன்னை விட நிறைய ட்ராஃபிஸ் வாங்கியிருக்கேன், ஆனா நான் எதுவுமே வெளியே காட்டினதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம லக்கி பாப்பா, ட்ராஃபிஸ்லாம் எதுக்கு வாங்குறோம், நம்ம ஜெயிச்சு நம்ம கஷ்டப்பட்டு ஜெயிச்சு தானே வாங்குறோம், அதை எதுக்கு மறைச்சு வைக்கணும், எல்லாருக்கும் தெரியற மாதிரி வைக்கணும், எல்லாரும் அதை பார்த்து ஷாக் ஆகணும், சந்தோஷப்படணும், அதுக்கு அப்படி வைக்கணும் அப்படின்னு. உடனே மித்ராவோட அம்மா அரவிந்தா வந்துட்டு, என்னடி என் பையனுக்கே நீ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கியா, என் பையனுக்கு தெரியாதா, இந்த ட்ராஃபியும் ஒன்னும் நீயா ஒன்னும் ஜெயிக்கல சரியா, என் பையன் இன்னைக்கு வந்ததுனால அவன் விளையாண்டதுனால தானே நீ ஜெயிச்ச, இன்னமும் நீயே ஜெயிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்க, 2 ட்ராஃபி ஜெயிச்சுட்டு அப்படியே வானத்துல மகளுக்கு தரையில காலே படல போல வானத்துல பறந்துட்டு இருக்கியாடி அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. உடனே இருந்தாலும் நீங்க தேங்க்யூப்பா, நீங்க ஜுன்னுக்காக இன்னைக்கு வந்தீங்கல்ல, நீங்க அவனையும் தூக்கி சுமந்துட்டு போய் பால் அந்த கேம் விளையாண்டீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுப்பா, தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம மித்ரா வந்து, ஜுன்னுக்கு அந்த நேரத்துல அப்பா இல்ல, ஜுன்னுக்கு அப்பா இல்லைன்னு நீ கவலைப்படுறத என்னால பார்க்க முடியாது, அதுக்காக நானும் ஜுன்னுக்கு ஹெல்ப் பண்ணேன், ஆனா என்ன பேரண்ட்ஸும் என்னமோ தெரியலப்பா,
பிள்ளைங்களுக்காக ஸ்கூலுக்கு வந்துட்டு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்க கேரும் பண்ணிக்கல. ஜுன்னுவை பார்த்து கவலைப்படவும் இல்லை. ஜுன்னு ஜெயிச்சப்பவும் அவங்க வரவும் இல்லை. என்னதான் பேரண்ட்ஸும் ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஜுன்னோட அம்மாவுக்கு கொஞ்சம் கூட ஜுன்னுவை பத்தின அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டாடி அப்படி இல்லை, அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்க ஜுன்னோட அம்மா ரொம்ப நல்லவங்க, ரொம்ப கேர் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பாசமா இருப்பாங்க, எனக்கு ஆசையா சாப்பாடு ஊட்டி விடுவாங்க, அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களும் உடனே என் மேலெல்லாம் எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க, ஜுன்னு மேலேயே அவங்க அவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கே வரலன்னு தெரியல. சரி அவங்களையும் நீங்க பார்க்கவும் இல்லைல்ல, சரி நான் இப்பவே என் போன் எடுத்துட்டு வரேன், அன்னைக்கு நான் அவங்க வீட்டுல எடுத்த vlog இருக்குல்ல அதுல காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த போனை எடுத்துட்டு வருவாங்க. ரைட் சைட்ல பார்த்தா அரவிந்த் அம்மா, லெஃப்ட் சைட்ல பார்த்தா மித்ரா சார். இந்த போன் எடுத்துட்டு வந்து இதுதான் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு vlogல நம்ம ஜுன்னோட ஹவுஸ் டூர் தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் என்னோட செல்ல பாட்டி, இதுதான் அர்ஜுன் சார், இதுதான் சமையலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சமையலம்மா அடுத்து லக்ஷ்மி நடந்து வருவாங்க. மூஞ்சி மட்டும் தெரியாது, யாரோ வந்துட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல நம்ம மனுஷா வந்து கெடுத்து விட்டுருவாங்க. மித்ரா நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்கி நீ உள்ள ரூம்குள்ள போ அப்படின்னு சொல்லுவாங்க. லக்கியும் உள்ள போனோம், நம்ம வெளியே போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே போய் பேச போவாங்க. அப்பா போனா என்ன, நீங்க பாருங்க ஆச்சி அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம அரவிந்தாவோ அவங்க மண்டைக்குள்ள 1008 கேள்வி வந்துட்டு இருக்கோம். அதாவது இவ எதுக்கு இப்போ மனுஷன் எதுக்கு இப்போ வந்து மித்ராவை கூட்டிட்டு போறா, இவளுக்கு என்ன அவசியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கும். அதுல வந்து என்னது லக்ஷ்மி வருவாங்க, அவங்க கூட சேர்ந்து செல்ஃபி எடுப்பாங்க, எல்லாமே அங்க அந்த விளாக் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அரவிந்தா வந்து அவங்கள லக்ஷ்மி பார்க்கவே மாட்டாங்க, அந்த வீடியோவும் பார்க்க மாட்டாங்க. இவங்க மனிஷா இப்போ மித்ராவை என்ன சொல்லி மிரட்ட போறா, இதுக்காக மித்ரா கிட்ட தனியா பேசணுங்கிறா, இந்த ராத்திரியில என்னதான் நடக்குது, என்ன கேட்க போறா, இல்ல நான் கண்டிப்பா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாச்சும் பாருங்க ஆச்சி அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருப்பாங்க நம்மளுக்கு. பாப்பா இல்லம்மா கண்ணா, இன்னொரு நாள் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம், இப்ப நீ போய் தூங்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக நம்ம அரவிந்த் அம்மாவும் அங்க போயிருவாங்க. இங்க நம்ம மனிஷா வந்து மித்ரா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது நான் உனக்கு இன்னும் எத்தனை வருஷம் தான் நான் வெயிட் பண்ணணும், நீயும் டைம் கூட கேட்டுட்டு இருக்கிற, நான் உன்னை நம்பி என் வாழ்க்கை இங்க போயிட்டே இருக்கு, எனக்கும் வயசு ஆகிட்டே இருக்கு. முதல்ல அந்த லக்ஷ்மி வந்து பிரச்சனை பண்ணா, நீ என்னை உயிருக்கு உயிரை காதலிச்சதானே மித்ரா, நானும் உன்னை உயிருக்கு உயிரை காதலிச்சதானே மித்ரா, நம்ம 2 பேரும் காதலும் உண்மைதானே, நம்மளுக்கு இடையில முதல்ல அந்த லக்ஷ்மி வந்து உன்னை என்கிட்ட இருந்து பறிக்க பார்த்தா, சரி இப்போ அவள் தான் ஓஞ்சு போயிட்டா, அவளும் உன் வாழ்க்கையை விட்டே போயிட்டான்னு பார்த்தா, நீயும் டைம் எடுக்கிற வருஷங்கள் தான் போகுது, நாட்கள் ஓடுது, வருஷங்கள் ஆகுது. ஆனால் நீ வந்து எந்த முடிவும் எடுக்க மாட்டேற மித்ரா. ஒன்று நீ என்னை வேணும்னு வச்சுக்கணும், இல்லை வேண்டான்னு ஒதுக்கணும், இங்கிட்டும் போகாமல் அங்கிட்டும் போகாமல் என் வாழ்க்கையை நீ கேள்விக்குறியாக்கிட்டு இருக்க மித்ரா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு முதல்ல லக்ஷ்மி தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருப்பா, உன் வாழ்க்கையை விட்டு போக மாட்டான்னு நினச்சேன். ஆனால் அவளே இப்போ உயிரோட இல்லை, அவளே உன் வாழ்க்கையை விட்டு மொத்தமாக போயிட்டா. அவள் போனதுக்கு பின்னாடியும் உன்னால் அவளை மறக்க முடியல மித்ரா, நீ அவளே நினச்சிட்டு இருக்கியா, அப்போ எனக்கு என்னதான் பதில் சொல்ல போற, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு என்னை இப்படியே வெயிட் பண்ண நீ சொல்ல போற அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே மித்ரா வழக்கம் போல புரிஞ்சுக்கோ மனிஷா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம வில்லி தேவயானி வராங்க கை தட்டிக்கிட்டே. அதாவது என்ன மித்ரா, இன்னும் எவ்வளோ நாள் தான் டைம் கேட்டுட்டே இருப்ப, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு மனிஷாவை கல்யாணம் பண்ணுறேன்னு அவளை நீ ஏமாத்த போற, உன்னால ஒரு முடிவு கூட தெளிவான ஒரு முடிவு கூட உன்னால எடுக்க முடியலையா, இன்னும் எத்தனை நாட்கள் தான், இன்னும் கொஞ்ச நாள் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்க போற. முதல்ல உன் வாழ்க்கையில அந்த லக்ஷ்மி இருந்தா, அவளை உனக்கு பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட வேற வழி இல்லாம அவள் செத்து போயிட்டா. இதுக்கடுத்து அந்த லக்கின்னு ஒருத்தி வந்தா, இன்னும் அவளுக்காக நீ வாழ போறியா, அப்போ என்னைக்குதான் நீ உனக்காக வாழ போற மித்ரா, மனிஷாக்கு நீ என்னதான் பதில் சொல்ல போற, மனிஷா உன் வாழ்க்கையில இருந்து ஒண்ணு அவளை நீ ஒதுக்கணும், இல்லைன்னா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். இன்னும் மனிஷா வாழ்க்கை நீ உன் வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம மனிஷா வாழ்க்கையை சேர்த்துல கெடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவங்க பின்னாடி இருந்து கோல் மூட்டுறாங்க. மித்ராவை இன்னும் குழப்பி அடிக்கிறாங்க. உடனே நம்ம அரவிந்தா வராங்க. வந்தோடனே இங்கே பாரு, முடிவு என்னவோ அதை மித்ரா தான் எடுக்கணும், வற்புறுத்தியெல்லாம் அவனை யாரும் கல்யாணம் பண்ண சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. என் பையனோட முடிவு தான் எல்லாமே, அவனுக்கு பிடிச்சா அவனே கல்யாணம் பண்ணிப்பான், இல்லை அவன் கொஞ்சம் டைம் கேட்குறான்னா விடுங்க ஒன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம மனிஷா அவன் கொஞ்சம் டைம் கேட்குறான்னா விடுங்கன்னு சொல்லுங்க, எவ்வளோதான் டைம் கேட்டுகிட்டே இருப்பாரு, இன்னும் எவ்வளோ நாளுக்கு தான் நான் பொறுத்து போய்கிட்டே இருக்கணும், அதையாச்சும் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னோடனே நம்ம மித்ரா வந்துட்டு, இல்லை நான் இன்னும் கரெக்டாக எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடு, இன்னும் கொஞ்ச நாளில் நான் தெளிவாக யோசிச்சு நான் என்னென்ன முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் குடுகுடுன்னு உள்ளே போயிடுறாரு. இங்கே பார்த்தா நைட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஜுன்னுவும் லக்ஷ்மியும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. லக்ஷ்மி கனவுல நம்ம மித்ரா வந்து வாக்கிங் போறாரு, அதாவது ஜாகிங் போயிட்டு இருக்காரு, ஓடிக்கிட்டே இருக்காரு. பின்னாடி பார்த்தா ஒரு பஸ்ஸு வருது, அது வந்து
பிரேக்கே பிடிக்கல. அவரும் பிரேக் அழுத்துறாரு, நிற்கவே இல்லை. அப்படி வந்து அவரோட கட்டுப்பாடே இல்லாமல் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கு. மித்ரா மேலே அந்த பஸ் ஏறுற மாதிரி ஒரு கெட்ட கனவு கண்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து கத்துறாங்க. அவருக்கு அப்படி லக்ஷ்மி வந்து நடு ராத்திரி இந்த மாதிரி ஒரு கனவு வருது. இதை பார்த்து லக்ஷ்மி ரொம்பவே பயந்து போய் கத்துறோன்னே ஜுன்னு என்னம்மா ஆச்சு, அப்பா அப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா என்னாச்சு என்னாச்சு, எதுக்கு நீங்க இப்போ இவ்வளோ பயப்படுறீங்க, எதுக்கு இப்போ கத்துறீங்க, என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு அவங்க வந்து ஜுன்னுவோட அப்பான்னு சொல்லலை, அப்பான்னு மட்டும் பொதுவாக சொன்னோன்னே என்னம்மா உங்க அப்பா யாரு முதல்ல, உங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு உங்க அப்பா இருக்காங்களா, நீங்க ஏன் என்கிட்ட இத்தனை வருஷம் சொல்லலை அப்படின்னு சொல்லி அப்பா பத்தி ஒவ்வொரு கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்கான். ஜுன்னு ப்ளீஸ் நீ இவ்வளோ கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காது, நீ எத்தனை கேள்விதான் கேட்ப அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி தடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க ஜுன்னுவோ அதை விடுறதா இல்லை. நீங்க பாருங்கம்மா நமக்குன்னு யாரும் இருக்காங்களா இல்லையாம்மா, நீங்க எப்பயாச்சும் உண்மையா சொல்லுங்கம்மா. நேற்று அந்த ஃபாதர்ஸ் டே ஃபங்க்ஷன்ல எல்லாரும் அவங்க அப்பாவோட இருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது எவ்வளோ ஏக்கமா இருந்துச்சு தெரியுமா, எனக்கு அவங்களெல்லாம் பார்க்க ரொம்ப பொறாமையா இருந்துச்சுமா. எப்போதாம்மா என்னோட அப்பாவை என் கண்ணில் காட்ட போறீங்க, எப்போதான் என் அப்பாவை என் கண்ணில் காட்ட போறீங்க, எப்போதான் என் அப்பாவை வருவார் என்ன பார்க்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேள்வியை கேட்டுட்டு இருக்காரு. நம்ம லக்ஷ்மி வந்து மனசுல நினைக்கிறாங்க, நேத்து அந்த கடவுள் தான் உன்னை சேர்த்து வச்சிருக்காரு, நேத்து நீ உங்க அப்பாவை தான் உன்னைய ஜெயிக்க வச்சதும் அவங்க அப்பா கையால தான் நேற்று நீ பரிசும் வாங்கின, இதை எப்படி என்னாலும் என் வாயால உன்கிட்ட சொல்ல முடியும், இதை சொல்லக்கூடிய நிலைமையில நான் இப்போ இல்லை, சில விஷயங்கள் தெரியாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது சொன்னோம் அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க. அதாவது நீ உங்க அப்பாவை நீ கண்ணால பார்த்துட்ட, அவர் கையால பரிசும் வாங்கிட்ட, ஆனா இது உனக்கு தெரியல, அது தெரிய வரும்போது நான் உனக்கு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போதைக்கு எதுவும் நீ என்கிட்ட கேட்காத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ பேசாம படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க மறுநாள் பார்த்தா அரவிந்தா வந்துட்டு விடாம தீக்ஷலுக்கு ஃபோன் பண்றாங்க. உடனே அவங்களோட சிஷியர்கள் வந்து எடுக்கிறாங்க. ஃபோனை எடுத்தோன்னு சொல்லுங்க மேடம், தீக்ஷலு ஐயா வந்து மெடிடேஷன்ல இருக்கிறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குற போது நான் உடனே இப்போ அவங்கள பார்க்க வரணும், நான் உடனே பார்க்க வர முடியுமான்னு கேட்குறாங்க. ஐயோ மேடம், இப்போ நாங்கள் காட்டுக்கு போக போகிறோம், நாங்களே மலையடி வாரத்தில் தான் இருக்கிறோம், இப்போ நாங்கள் மெடிடேஷன் முடிஞ்சோன்னா, அதாவது தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தியானத்தை முடிச்சுட்டு நாங்கள் மலைக்குள்ளே வந்து மூலிகையெல்லாம் எடுக்க போயிடுவோம், அப்புறம் வந்து இன்னும் 2 நாளைக்கு நாங்கள் வரமாட்டோம், அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிடுவாங்க, புலி நடமாட்டம்லாம் இருக்கும், உங்களாலையும் பார்க்க வர முடியாது, இன்னும் எங்களுக்கு 2 செக் அவுட் இருக்குது, 2 செக் பாயிண்ட் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் பார்க்கணுன்னா ஐயாவை பார்க்கலாம், ஆனால் அதை விட நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா பார்க்க முடியாது, அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், 2 நாள் முடிஞ்சோன்னா நாங்கள் காட்டுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் அப்புறமா வந்துடுவோம், நீங்கள் அதுக்கு அடுத்து வேணால் வந்து பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அரவிந்தாக்கு வந்து ஐயோ இல்லை என்னால் 2 நாள்லாம் கண்டிப்பாக வெயிட்டே பண்ண முடியாது, எனக்கு வந்து இன்னைக்கு உடனே பார்க்கணும், இப்போவே பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ஐயா மெடிடேஷனில் தான் இருக்காங்க, இப்போ பேச முடியாது, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க, நாங்கள் அதாவது காட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா பார்க்கலாம், இல்லைன்னா 2 நாள் கழிச்சு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்தா வந்து ஃபோனை கட் பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம லக்ஷ்மி வந்து இந்த மாதிரி ஒரு கெட்ட கனவு வந்துருச்சு, கண்டிப்பா மித்ராக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படிங்கிற பயத்துல தீக்ஷலுவை பாக்குறதுக்கு இவங்களும் ஒரு பக்கம் ஆட்டோல ஏறி வந்துட்டு இருக்காங்க. தீக்ஷலு எங்க இருக்கிறாங்க என்னன்னு எல்லார்ட்டையும் விசாரிச்சு ஒருத்தட்டையும் விசாரிச்சுட்டு கேட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு சைடு பார்த்தா ஆட்டோல தீக்ஷலுவை பாக்குறதுக்கு இவங்க வந்துட்டு இருக்கிறாங்க, இன்னொரு சைடு பார்த்தா தீக்ஷலுவை பாக்குறதுக்கு அரவிந்தா வந்துட்டு இருக்கிறாங்க. அரவிந்தா வந்துட்டு இருக்கும்போது மித்ரா வந்து என்னம்மா எதுக்கு இப்போ நீங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க, இல்ல நான் தீக்ஷலுவை பார்க்கணும்னு கிளம்பிட்டு இருக்கேன், ஆனா இன்னும் 2 நாள் ஆகும்னு சொல்றாங்க, இப்போ உடனே போனாதான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அம்மா நானும் உங்களோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா சொல்றாரு. எதுக்குடா நீ எதுக்கு என் கூட வர, இல்லம்மா என் வாழ்க்கையில சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டி இருக்கு, அதுக்கு வந்து எனக்கு தீக்ஷலோட வந்து அட்வைஸ் வேணும், அவர்கிட்ட நான் சில கேள்விகள் கேட்கணும், சில பதில்கள் எனக்கு வேணும், சில விடைகள் எனக்கு கேள்விக்கு வந்து விடைகள் இல்லாம இருக்கு, அதெல்லாம் என் வாழ்க்கையை நான் தெளிய வைக்கணும்னா எனக்கும் இப்போ தீக்ஷலோட அட்வைஸ் கண்டிப்பா எனக்கு வேணும், நானும் அவரை பார்க்க வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே சரி நல்லதுடா வா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி இவங்களும் வேகமா வந்துட்டு இருக்கிறாங்க. ஆட்டோல அங்க பார்த்தா நம்ம லட்சுமி வந்து தீக்ஷலோ பார்க்குற வந்துட்டு இருக்கிறாங்க. உடனே அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்கறாங்க, 2 இறங்கி இங்க தீக்ஷலோ எங்க இருப்பாங்க, அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல காட்டுக்குள்ள போயிருவாங்க, நீங்க வேணா போய் பாருங்க அந்த சைடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த இறங்கி ஆட்டோ விட்டு இறங்கி ஒரு பக்கமா தேடிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா மித்ரா வந்து இப்போ என்னமா ஆச்சு, நீங்க எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க, இப்போ எதுக்கு நீங்க தீக்ஷலோ பார்க்க போகணும், தீக்ஷலோ ஐயாவை பார்க்க போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க.
இவங்க அரவிந்தா வந்து மனசுல நினைக்கிறாங்க, நான் எதுக்கு பார்க்க போறேன்னு சொன்னா நீ கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன் மித்ரா. லக்ஷ்மி திரும்ப உன் வாழ்க்கையில வருவாளா இல்லையா, அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா, எப்போ உன் வாழ்க்கையில வருவா, இதை பத்தி கேட்கதான் போறேன். ஆனா இது தெரிஞ்சா நீ கண்டிப்பா நீ வந்து சும்மா இருக்க மாட்ட, என்னை நீ இங்கே இறக்கி விட்டுட்டு இவன் மேல ரொம்பவே நீ கோவப்படுவ. அதனால இல்லடா, ஒரு சில விஷயங்கள் தெரியணும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி மறைச்சிடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள நம்ம போகலன்னா, இந்த 2 செக் பாயிண்ட் தான் இருக்கு, அதுக்குள்ள நம்ம போகலன்னா அடுத்த காட்டுக்குள்ள போயிடுவாங்க, அடுத்த 2 நாளைக்கு நம்மளால பார்க்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு உடனே போகணும், சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மித்ரா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கம்மா, நம்ம சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாரு. இங்க பார்க்க இவங்க லக்ஷ்மி வந்து இறங்கி வந்துடுறாங்க. இறங்கி வந்துட்டு உள்ள வந்து வராங்க. முதல்ல பார்த்தா தீக்ஷலு வந்து அந்த போலீஸ் இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்துருவாங்க. நாங்க இங்கே உள்ளெல்லாம் விடுறது இல்லை, நீங்க முன்னாடியே பெர்மிஷன் வாங்கினால நாங்க உங்களை உள்ள விடுறோம், ஆனா உள்ள புலிகள்லாம் இருக்கு, நீங்க ஏன் இப்போ காட்டுக்குள்ளலாம் போறீங்க உங்க உயிரை பணைய வச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரி எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க தீக்ஷலு கிட்ட. இங்க பாருங்க, என்னை அந்த அம்மா தான் படைச்சது, கடவுள் தான் படைச்சது, அது அவங்களுக்கு என்னை பாதுகாக்கவும் தெரியும், ஒருவேளை என்னை அழிக்கணும்னா அவங்களும் என் உயிரை எடுத்துக்கிட்டும், புலி இருந்தா என்ன, எல்லாமே மிருகம் தானே, எல்லாமே ஒரு உயிர் தானே, எல்லா படைப்பும் ஆண்டவன் இதுல ஒண்ணுதான், எனக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுவே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போறேன். சரிங்க சார், நீங்க முன்னாடியே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சனால நான் உங்களை உள்ள விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு போலீஸ் அதிகாரியும் நீங்க உள்ள போங்கன்னு சொல்லி போட்டிட்டு அந்த பேரிகார்டை தூக்கி வச்சிடுறாங்க. இங்க பார்த்தா நம்ம லக்ஷ்மி வந்து இவங்க உள்ள போயிருப்பாங்க. உள்ள தீக்ஷலு அந்த 2 கூட வந்தவங்க, அதுக்கடுத்து 2 கான்ஸ்டபிள் எல்லாரும் உள்ள போயிருப்பாங்க. இவங்க கொஞ்சம் உள்ள போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்ம லக்ஷ்மி வருவாங்க. உள்ள போகிறதுக்கு பார்ப்பாங்க. போலீஸ் அதிகாரி வந்து பிடிச்சி வச்சுப்பாங்க. அம்மா இங்கெல்லாம் வந்து பெர்மிஷன் இல்லாமலாம் யாரும் உள்ள போக முடியாது, தீக்ஷலு ஐயாவை பார்க்கணும்னா நீங்க 2 நாள் கழிச்சு வந்து பாருங்க அப்படின்னு. இல்லை எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு இன்னைக்கே அவங்கள பார்த்தே ஆகணும், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அம்மா உங்களுக்கு சொன்னா புரியாதா, இங்க உள்ள புலி நடமாட்டெல்லாம் இருக்கு, நீங்க வேற உள்ள போயிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்கெல்லாமா பதில் சொல்லணும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, பெர்மிஷன் இல்லாமலாம் நாங்க யாரையும் எங்கேயும் விடுறதா இல்லை, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறாங்க போலீஸ். இவங்க உள்ளேயும் போகாம வெளியும் போகாம அங்கேயே நின்றுட்டு இருக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம. இந்த சைட் பார்த்தா நம்ம மித்ரா வந்துட்டு இருக்கிறாங்க. தீக்ஷலு உள்ள போயிட்டு இருக்கிறாங்க. அங்க பார்த்தா புலியும் வருது, கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே போயிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா தீக்ஷலு பாக்குற அதே காட்டுக்குள்ள வந்துட்டு இவங்களும் வந்துடுறாங்க. யாரு, நம்ம மித்ராவும் அவங்க அம்மாவும் அரவிந்தாவும் வந்துடுறாங்க. அவங்க வந்து போலீஸ் கிட்ட பேசுறாங்க. இங்க பாருங்க, அவன் தீக்ஷலுவை பாக்குறதுக்கு இன்னும் எத்தனை பேர் தான் கிளம்பிட்டு வருவீங்க அப்படின்னோன்னா மித்ரா வந்து வேற யாரு வந்தா, ஆல்ரெடி ஒரு பொண்ணு இங்க வந்துச்சு, அது என்னடானா நாங்க உள்ள போக கூடாதுன்னு சொல்லியும் அந்த பொண்ணு உள்ள ஓடி போயிடுச்சு, இப்ப அந்த பொண்ணை எப்படி காப்பாத்த போறோன்னு தெரியல, அடுத்து இப்ப நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நாங்க சொல்றதை கேட்க கூடாதுன்னு எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்கீங்களா, உள்ள புலி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம், அதையும் மதிக்காம இப்ப அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தானே கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்லி ஆகணும், முதல்ல உயிர் தானேங்க முக்கியம், அதை விட்டுட்டு எனக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பட்டு உள்ள குடுகுடுன்னு ஓடிடுச்சு, அதுக்கடுத்து இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நானே இங்க முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப என்ன அடுத்து, ஐயோ அப்ப குருஜி உள்ள போயிட்டாங்க, தீக்ஷல் உள்ள போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவோட அம்மா அரவிந்தா வந்து ஷாக் ஆகுறாங்க. ஆமா மேம் உள்ள போயிட்டாங்க, நீங்க 2 நாள் கழிச்சு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மித்ரா வந்துட்டு மித்ராவோட அம்மா வந்து 2 நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது, என்ன மேடம் அடுத்து இப்ப நீங்களும் உள்ள போக போறீங்களா, உள்ள போய் நீங்களும் உங்களை இன்னும் பிரச்சனையை வந்து காம்ப்ளிகேட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. மித்ரா வந்து உள்ள போனது ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க வேலையே போயிடும், நீங்க பயப்படுறீங்க, நீங்க பயப்படுறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கி டாக்கில் மூலியமா அங்க உள்ள 2 போன கான்ஸ்டபிள் கிட்ட பேசுறாங்க. நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிற போது நாங்க இங்கதான் சார் வந்தோம், புலி சத்தம் கேட்டது அதனால வேற வழியா வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்டபிள் சொல்றாரு. தீக்ஷலு ஐயாவை பாக்குறதுக்காண்டி ஒரு பொண்ணு உள்ள வந்துருச்சு, நான் ஆல்ரெடி இங்க ஃபோர்ஸுக்கு எல்லாம் போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எதுக்கும் அந்த பொண்ணு வந்துச்சுன்னா நீங்க பத்திரமா உங்க கூட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கட் பண்றாங்க. நாங்க இன்னும் எந்த பொண்ணையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தீக்ஷல் வந்து கட் பண்ணிடுறாரு. அந்த வாக்கி டாக்கிட்ட அந்த போலீஸ் வந்து கட் பண்ணிடுறாங்க. இங்க மித்ரா வந்து சரி அந்த பொண்ணை காப்பாற்ற வேண்டியது இப்ப நம்மளோட கடமைமா, ஒரு பிரச்சனை நடக்குன்னு தெரிஞ்சு அதை விட்டு ஒதுங்கி போக நீங்க எனக்கு கத்து கொடுக்கலமா, இதை நானே சார்ஜ் எடுத்துக்கிறேன் சார், இப்ப நீங்க உங்க கடமையை பண்றதுக்கு என் கூட வந்து உதவி பண்ண போறீங்களா, இல்ல நாளைக்கு வர்ற பிரச்சனையை நீங்களே சால்வ் பண்ண போறீங்களா, நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன். இப்ப அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக என் கூட நீங்க அந்த காட்டுக்குள்ள வர போறீங்களா, இல்ல அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆகி நாளைக்கு நீங்க போலீஸ் கிட்ட பதில் சொல்ல போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சரி நானும் உங்க கூட வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து மித்ரா அந்த போலீஸ்காரங்க வந்து உள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. உள்ள வந்து ஃபுல்லா தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த வாக்கி டாக்கி மூலியமா இங்க இருக்கிற கான்ஸ்டபிள் வந்துட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக இப்ப மித்ராவும் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இங்க மித்ரா வந்து நான் தீக்ஷல் ஐயா கிட்ட பேசணும், அந்த வாக்கி டாக்கியை கொடுங்கன்னு கேட்கும்போது அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் வந்து தீக்ஷல் கையில கொடுக்குறாங்க. இங்க இருக்கிற கான்ஸ்டபிள் வந்து கிட்ட இருந்து நம்ம அரவிந்தா வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு
தீக்ஷுல ஐயா இந்த மாதிரி மித்ராவை கூட்டிட்டு வந்திருந்தேன், மித்ராவை வந்து இப்ப காட்டுக்குள்ள வந்துட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அப்படின்னு சொல்றான். நீ ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்க அரவிந்தா, மித்ராவோட உயிரை இப்படி பாதகத்துல வச்சதே நீதான், நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, நீ இது சரியில்லை, நீ என்னதான் சொன்னாலும் இது ஒத்துக்க முடியாதது, மித்ரா உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் நீ எதுக்கு உள்ள அனுப்புன, நீ உள்ள அனுப்பி இருக்க கூடாது அரவிந்தா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்டோம்னா அவங்களுக்கு அப்படியே தலை சுத்துது. இங்க பார்த்தா நம்ம லக்ஷ்மி வந்து ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கிறாங்க, காடு மலைன்னு சொல்லிட்டு ஏறி இறங்க குதிக்க அப்படின்னு சொல்லி இங்க ஃபுல்லா வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம தீக்ஷுலையா வந்து இப்போ ஒரு கோயில் கிட்ட வந்துடுறாங்க. அந்த கோயில் கிட்ட வந்து அவங்க யாகத்தை சாமியை கும்பிட்டு யாகத்துக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு யாகத்தை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இங்க மித்ராவும் போலீஸும் வந்து அந்த காடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கிறாங்க. அதாவது லக்ஷ்மியை தான் தேடுறாங்க, லக்ஷ்மின்னு தெரியாம லக்ஷ்மியை தேடிட்டு இருக்காரு மித்ரா. இங்க மித்ரா உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம லக்ஷ்மி வந்து ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே இப்போ காட்டுலதான் இருக்கிறாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது என் பையன் உயிரை இப்படி பாதகத்துல வச்சுட்டு நான் நிம்மதியா இருக்க முடியாது, என் பையன் உயிரை நான் தான் காப்பாற்ற போகணும்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஃபாரஸ்டுக்குள்ள நம்ம அரவிந்தாவும் உள்ள புகுந்துடுறாங்க. அந்த கான்ஸ்டபிள் வந்து அசந்த நேரமா பார்த்து அரவிந்தாவும் உள்ள புகுந்துடுறாங்க. இப்ப காட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்கா, நம்ம தீக்ஷுலு ஐயா, அவங்க தொண்டர்கள் 2 பேரும் 2 கான்ஸ்டபிள் இருக்காங்க. அது போக ஒரு போலீஸும் மித்ராவும் முதல்ல போய் அந்த பொண்ணு லட்சுமியை காப்பாத்துறதுக்காக போனாங்க. லட்சுமி அங்க ஃபுல்லா சுத்திட்டு இருக்காங்க. புலியும் இங்கேயும் அங்கேயுமா சுத்திட்டு இருக்கு, யாரை வேட்டையாட போகுதுன்னு தெரியல. உடனே அதுக்கடுத்து அந்த கான்ஸ்டபிள் வந்து, சார் நான் எவ்வளவோ அந்த மேடம் கிட்ட சொன்னேன், உங்க பையன் உயிரை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு அந்த மேடமும் இப்ப உள்ள புகுந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்றான். ஒரு வேலையை நீ உருப்படியா பண்ண மாட்டியாயா, நானே இங்க கண்டிப்பா இன்னைக்கு யாருக்கோ ஏதோ ஒண்ணு ஆக போகுது, ஒரு உயிரை காப்பாத்த வந்து போய் இப்ப 3 பேரும் உள்ள மாட்டிக்க போறோமா அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் வந்து அந்த கான்ஸ்டபிளை போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. உன் வேலையை கூட ஒழுங்கா பார்க்க முடியாது ஐயா, நான் தான் அந்த பொண்ணை காப்பாற்ற வந்திருக்கேன்னா நீ இதுக்கு அடுத்தா யாரும் உள்ள விடாம இருக்கணும் இல்லை, ஏன் இப்படி பண்ணி உயிரெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டிட்டு இருக்கிறாரு கான்ஸ்டபிள. இங்க பார்த்தா மித்ரா ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கிறாரு, தனித்தனியா தேடுறாங்க. மித்ரா ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கிறாங்க, போலீஸ்காரங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கிறாங்க, லட்சுமி ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கிறாங்க, தீக்ஷுல ஒரு பக்கம் பூஜை பண்ணிட்டு இருக்காரு, அரவிந்தாவும் இப்போ காட்டுக்குள்ள புகுந்துட்டாங்க. இங்க அரவிந்தா வந்து மித்ரா மித்ரா மித்ரான்னு எல்லா பக்கமும் பேர் சொல்லி கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. லட்சுமி வந்து கண்டிப்பா நான் பார்க்கணும், எங்கேயோ ஒரு புகை மண்டலமா மேல வரும், அதை பார்த்தோன்னே கண்டிப்பா அப்போ இங்கேதான் பூஜை நடக்குது, அப்ப அங்கதான் தீக்ஷுல இருப்பாங்க, நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க புலி வந்து இங்கேயும் அங்கேயும் நடமாடிட்டு இருக்கு. இப்ப புலி யார சூறையாட போகுது, ஒருவேளை மித்ராவை இந்த வாட்டி பறந்து வந்து நம்ம லட்சுமி காப்பாற்ற போறாங்களா, இல்ல என்ன நடக்க போகுது, யாருக்கு என்ன நடக்க போகுது நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. நம்ம மெகா சண்டேஷன் சீரியலும் போட்டுட்டு இருக்கோம், சலங்கியலு சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்குறவங்க நினைக்கிறவங்க பாருங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன்.